ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோத்திச்சூர் லட்டு ரொம்ப சுவையா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கும். குழம்பு கடலை பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பருப்பு தான். இதை நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்திருக்கிற அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம், 1/4 கிலோ அளவு கொண்ட கடலைப்பருப்பு தான். இதை நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த நட்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஹீட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நெய்யில் நம்ம கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சு எடுத்துடலாம். அப்போ நமக்கு ஒட்டாமல் வரும். அதிகமாக ஒருவேளை உங்களுக்கு நெய் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 ml அளவு நெய் தனியாக உருக்கி இதனோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். நான் இப்போ நெய் கம்மியாக தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு சுவையான லட்டு தயாராகிருச்சு. இதை நாம் வெளியிலே வச்சு 15 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.